என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஜாயின்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ ஜாயின்ங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா மோர் தென் ஒரு டேபிள் இருக்க டேட்டாவை நான் என்ன பண்ண போகிறேன், கம்பைன் பண்ண போகிறேன். ஒரே டேட்டா செட் தான் நான் என்ன பண்ண போகிறேன், குறியீடில் ஒரே ஒரு குறி எழுதி பார்க்க போகிறேன். ஒரு எல்லா டேபிளில் இருக்க டேட்டாவையும் ஒரே இடத்துல நான் பார்க்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஜாயின்ஸ். அப்போது எனக்கு ஜாயின்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா வி மஸ்ட் ஹேவ் அட்லீஸ்ட் ஒன் காமன் காலம் இன் ஓகேவா. ஸோ எனக்கு 2 டேபிள் ஜாயின் பண்ண போகிறேன்னா எனக்கு எப்படி இருக்கணும், ரெண்டுலேயுமே ஒரு காமன் காலம் எனக்கு சேமாக இருக்கணும். ஓகேவா. அப்படி தான் என்னால் என்ன பண்ண முடியும், ஜாயின்ஸ் யூஸ் பண்ண முடியும். இது கன்சென்ஸ் கிரியேட் பண்ணும்போது ரெண்டுமே ஸ்டூடெண்ட் ஐடி கிரியேட் பண்ணியிருந்தோம் ஞாபகம் இருக்கா. அப்போ ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிறது ஸ்டூடெண்ட் ஐடி. ஏதாவது நம்ம என்ன பண்ணுறோம், ரெஃபரன்ஸ் பண்ணுறோம். அப்போ பிரைமரி கீ ஃபாரின் கீ வச்சு தான் இது என்ன பண்ணும், ஜாயின்ஸை ரெஃபர் பண்ணும். ஓகேவா. அப்போ இந்த காலம் தான் இங்கே பிரைமரி கீயாக இருக்குது, இந்த காலம் தான் இங்கே ஃபாரின் கீயாக இருக்குங்கிறத அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ அதுதான் ஜாயின்ஸ். அப்போது கம்பைன் காலமை எனக்கு காமன் காலம் கண்டிப்பாக ஒரு டேபிளில் இருக்கும். 2 டேபிள்னா 2 டேபிள் இருக்கணும். இதுக்கு ஒரு ரூல் இருக்குது, கண்டிஷன் சொல்லுவோம். n-1 கண்டிஷன் which is என்கிட்ட ஒரு 10 டேபிள் இருக்குன்னா -1 மொத்தம் எத்தனை ஜாயின் கண்டிஷன் இருக்கணும், எனக்கு மினிமமாக 9 ஜாயின் கண்டிஷன் இருக்கணும். ஓகேவா. டேபிள் 1ல் இருக்குது, டேபிள் 2 இருக்குது, டேபிள் 3 இருக்குன்னா அப்போ 2 ஜாயின் கண்டிஷன் எனக்கு என்ன இருக்கணும், மினிமமாக இருக்கணும். இதுதான் ரூல். ஓகேவா. அப்போது இந்த இடத்துல நான் என்ன ரெப்ரசன்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா காமன் காலம் இருக்கணும்னு சொல்லிட்டேன். இப்போது என்கிட்ட டேபிள்ஸ் இருக்குது. ஓகேவா. எம்ப்ளாயிஸ் டேபிள், டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள் இருக்கா. எம்ப்ளாயிஸ்க்கு டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு எந்த டேபிள் எந்த காலம் காமனாக இருக்கும். வேற எந்த காலத்துக்கு காமனாக இருக்கு, டிபார்ட்மெண்ட் ஐடியும் மேனேஜர் ஐடி காமனாக இருக்கும். கரெக்டாக. மேனேஜர் ஐடி, டிபார்ட்மெண்ட் ஐடி. அப்போ இதை வச்சு தான் நான் என்ன பண்ண போகிறேன், ஜாயின் பண்ண போகிறேன். ரெண்டுக்கு காமனாக இருக்கா. அப்போது நான் இன்னொரு டேபிள் ஜாயின் பண்ண போகிறேன், லொக்கேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு டேபிள் ஜாயின் பண்ண போகிறேன். அப்படின்னா லொக்கேஷனுக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்ன காமனாக இருக்குன்னு பாருங்க. லொக்கேஷன் ஐடி இருக்கா. அப்போது இந்த எம்ப்ளாயிஸை ஜாயின் பண்ணுறது தான் இங்கே என்னால் ஜாயின் பண்ண முடியுமா, லொக்கேஷன் டேபிள்லையும் எம்ப்ளாயிஸையும் ஜாயின் பண்ண முடியுமா, முடியாதா. அப்போ நான் என்ன பண்ணும், டிபார்ட்மெண்ட்ஸையும் லொக்கேஷன் ஜாயின் பண்ணும். ஸோ நான் எம்ப்ளாயிஸையும் டிபார்ட்மெண்ட் ஜாயின் பண்ணலாம், டிபார்ட்மெண்ட்ஸையும் லொக்கேஷனையும் ஜாயின் பண்ணலாம். இதுதான் இந்த ஜாயின் கண்டிஷன். 2-1 10-1 சொல்கிறோமோ அதுதான். அப்போது எம்ப்ளாயிஸையும் டிபார்ட்மெண்ட்ஸையும் ஜாயின் பண்ண முடியும், டிபார்ட்மெண்ட்ஸையும் லொக்கேஷன்ஸையும் ஜாயின் பண்ண முடியும். ஓகேவா. அப்போ லொக்கேஷன் ஐடி வச்சு நான் இந்த 2 ஜாயின் பண்ணிப்பேன், எம்ப்ளாயிஸையும் டிபார்ட்மெண்ட் ஐடி வச்சு ஜாயின் பண்ணிப்பேன். ஓகேவா. அப்போ 3 டேபிள் தான் எனக்கு மினிமம் 2 ஜாயின் கண்டிஷன் வருதா. இதுதான் அந்த டேட்டா. இல்லை எனக்கு எம்ப்ளாயிஸில் லொக்கேஷன் ஐடி இருந்தால் எம்ப்ளாயிஸில் இந்த லொக்கேஷன் ஐடியும் லொக்கேஷன் இருக்கிற லொக்கேஷன் ஐடியும் நம்ம என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணலாம். ஓகே. இதுதான் அந்த கண்டிஷன்ஸ். ஓகேவா. இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பாருங்க. டைப்ஸ் அப்படிங்கிறது இன்னர் ஜாயின், லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின், ஃபுல் ஜாயின், கிராஸ் ஜாயின் அண்ட் செல்ஃப் ஜாயின். இத்தனை ஜாயின் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஓகேவா. அப்போது இன்னர் ஜாயின்னா என்ன, லெஃப்ட் ஜாயின் என்னங்கிறது தெரியும். நம்ம ஃப்ரம்முக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு டேபிள் நேம் கொடுப்போமா, அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா லெஃப்ட் டேபிள் சொல்லுவோம். ஓகேவா. ஃப்ரம்முக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண டேபிள் நேம் என்ன அப்படின்னா லெஃப்ட் டேபிள். ஓகேவா. அப்போது இன்னர் ஜாயின்ங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னர் ஜாயின்ங்கிறது என்ன பண்ணால் இட் வில் return only matched records from joining tables. ஓகேவா. ரெண்டாவது லெஃப்ட் ஜாயின்.
அப்போ லெஃப்ட் ஜாயின் என்ன பண்ணும்னா இட் வில் ரிட்டர்ன் ஆல் த ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் டேபிள். லெஃப்ட் சைடில் இருக்கிற எல்லா டேபிளில் இருக்கிற டேட்டாவையும் எனக்கு என்ன பண்ணும், ரிட்டர்ன் பண்ணும். அண்ட் இட் வில் மேட்ச் ரெக்கார்ட்ஸ் will come. ஓகேவா? ஃப்ரம் ரைட் டேபிள். எனக்கு ரைட் டேபிளில் மேட்ச் ஆன ரெக்கார்ட் எல்லாமே வந்துடும். அண்ட் அன்மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் இருக்குமா? அன்மேட்ச் ரெக்கார்ட்ஸ் எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா வில் கம் அஸ் நல். எனக்கு நல்லுன்னு கிரியேட் ஆகி வரும். ஓகேவா? அதே தான் சிமிலர் டு ரைட். லெஃப்ட்டுக்கு சிமிலர் தான் ரைட். ஸோ எனக்கு எல்லா ரெக்கார்டும் எங்கேருந்து வந்துடும், ரைட் சைட் டேபிள்லேருந்து வந்துடும். ஆனால் மேட்ச் ஆன ரெக்கார்டு மட்டும்தான் லெஃப்ட் சைட் டேபிள்லேருந்து எனக்கு வரும். அப்போ ரிமைனிங் இருக்க டேட்டாலாம் எனக்கு என்ன வராது, டேட்டா வராது. அப்போ அதுக்கெல்லாம் எனக்கு என்ன வரும், நல்லுன்னு வரும். அப்போ ஃபுல் ஜாயின்ங்கிறது என்ன பண்ணும், இட் வில் ரிட்டர்ன் போத் மேட்ச்டு அண்ட் அன்மேட்ச்டு ரெக்கார்ட்ஸ் from joining tables. ஜாயின் பண்ணுறது டேட்டாவை எடுக்கும், மேட்ச் ஆகாலும் சரி மேட்ச் ஆகாலும் சரி அது ரெண்டையுமே எனக்கு என்ன பண்ணும், ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ரெண்டு சைடு டேபிள் வந்து எனக்கு என்ன பண்ணும், இதை ரிட்டர்ன் பண்ணிடும். இதுக்கு அடுத்து கிராஸ் ஜாயின். அப்போ கிராஸ் ஜாயின்ங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் மல்டிப்ளை வித் டேபிள் 1 டேபிள் 2. ஸோ இதோட ரிசல்ட் என்ன இருக்கும் அப்படின்னா டீசன் கார்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். இது ஏன் கார்டீசியன் ப்ராடக்ட் சொல்கிறோம்னா டேபிள் 1லையும் டேபிள் 2லையும் இருக்க டேட்டாவை எனக்கு என்ன பண்ணும், மல்டிப்ளை பண்ணிடும். ஸோ அப்போ அது கிராஸ் ஜாயினாக மாறும். ஓகேவா? ஸோ அதுதான் நமக்கு கிராஸ் ஜாயின், அதுதான் கார்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஸோ கிராஸ் ஜாயின் வில் எக்ஸிக்யூட் வித்தவுட் ஜாயின் கண்டிஷன். ஜாயின் கண்டிஷன் இல்லாமல் இது என்ன பண்ணும், ரன் ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? பட் மற்ற எல்லாத்துக்குமே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அட்லீஸ்ட் ஒரு காமன் கண்டிஷன் எனக்கு கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். கரெக்டா? ஜாயின் கண்டிஷன் இல்லாமல் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. லாஸ்ட்டாக இருக்கிறது செல்ஃப் ஜாயின். A table joins itself twice. ஒரே டேபிள் ரெண்டு தடவை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜாயின்ஸாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது என்னது, செல்ஃப் ஜாயின். A table joins itself twice we call self join. அப்போ இது பிரைமரி கீ ஃபாரின் கீ வச்சு தான் எஸ்டாப்ளிஷ் ஆகும்னு சொன்னோம். அப்போனா ஒரே டேபிள் எனக்கு என்ன இருக்கணும், பிரைமரி கீ இருக்கணும், ஃபாரின் கீ இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் செல்ஃப் ஜாயின் யூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா இன்னர் ஜாயின் கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ எம்ப்ளாய்ஸ் டேபிள் இருக்கா, எம்ப்ளாய்ஸ் டேபிள் எந்த காலம் வந்து நமக்கு எம்ப்ளாய்டியா இருக்கும், சரி பிரைமரி கீயா இருக்கும், எம்ப்ளாய்டி இருக்கா, எம்ப்ளாய்டி தான் பிரைமரி கீ. கரெக்டா? அப்போ மேனேஜர் என்னவா இருக்கு, ஃபாரின் கீ. ஓகேவா? எங்க இருக்கு, என்னோட எம்ப்ளாய்ஸ் டேபிளே தான் இருக்கு. அப்போ டிபார்ட்மெண்ட் ஐடி என்னவா இருக்குன்னு பாருங்க, எஃப்கேன்னு கொடுத்துருக்காங்க, ஃபாரின் கீயை கிரியேட் பண்ணிக்காங்க. எந்த டேபிள், டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள். அப்போ டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளை கொரி பண்ணா டிபார்ட்மெண்ட் ஐடியை கொரி பண்ணால் எனக்கு என்ன இருக்கும், இங்கே பிரைமரி கீயாக இருக்கும். ஓகேவா? இங்கே உள்ள பிரைமரி கீ தான் அங்கே ஃபாரின் கீயாக கிரியேட் பண்ண போகிறாங்க. ஓகே, கொரி நான் என்ன பண்ண போகிறேன், எழுத போகிறேன். சின்டாக்ஸ் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? செலக்ட் ஆல் ஃப்ரம் டேபிள். இது டேபிள்னு சொல்லிட்டோமா, டேபிள் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட், ஸோ ஃப்ரம்முக்கு அப்புறம் வரது ஃபர்ஸ்ட் டேபிள். இது வந்து என்னது, லெஃப்ட் டேபிள். ஓகேவா? இதுக்கப்புறம் நான் என்ன ஜாயின் யூஸ் பண்ண போறேன்னா, லெஃப்ட் யூஸ் பண்ண போறேன்னா, இல்லை ரைட் யூஸ் பண்ண போறேன்னா, இல்லை கிராஸ் யூஸ் பண்ண போறேன்னா, இல்லை ஃபுல் ஜாயின் யூஸ் பண்ண போறேன்னா அப்படிங்கிறத சொல்லணும். வெறும் செல்ஃப் ஜாயின் இருந்தால் வெறும் ஜாயின் மட்டும் யூஸ் பண்ண போதும். ஓகேவா? தென் டேபிள் நேம் 2 இதை சொல்லணும். தென் ஆன் கண்டிஷன் கொடுக்கணும். ஓகேவா? இது எப்படி கொடுக்கணும்னா டேபிள் நேம் டாட் காலம் நேம்னு கொடுக்கணும். எந்த டேபிள் நேமோட காலம் நேம்ங்கிறத சொல்லணும். அப்போ டேபிள் 2 டாட் காலம் நேம்னு ரெப்ரசன்ட் பண்ணணும்.
ஓகேவா? இதுதான் சின்டாக்ஸ். ஓகே. இப்போ நான் எல்லா டேபிள்ல இருக்க டேட்டாவே எடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயிஸ் டேபிள்ல இருந்து எடுக்கிறேன். ஓகேவா? எனக்கு ஒரு டேட்டா மட்டும் தான் காட்டும். இப்போ டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளே நான் எடுக்க போறேன். கரெக்டா? அப்போ இன்னர் ஜாயின் நான் கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் இன்னர் ஜாயின் எனக்கு என்ன பண்ணும்? மேட்ச்ல கடைசி மட்டும் எடுக்கிறது. இப்போ இதை ரன் பண்றேன், எனக்கு ரன் ஆகாது. மிஸ்ஸிங் கீவேர்டு வருதா? விச் இஸ் நான் என்ன பண்றேன்? ஆன் கண்டிஷன் கொடுக்கல. அப்போ ஆன் கண்டிஷன் கொடுத்தா மட்டும் தான் ஜாயின் கண்டிஷன் வரும். இப்போ 2 டேபிள் ஜாயின் பண்ணிக்கிறேன், எனக்கு எத்தனை ஜாயின் கண்டிஷன் இருக்கணும்? மினிமமா எனக்கு ஒரு ஜாயின் கண்டிஷன் இருக்கணும். ஓகேவா? அப்போ ஆன் கொடுத்து நான் என்ன பண்ண போறேன்? ரிட்டர்ன் பண்ண போறேன். அப்போ எம்ப்ளாயிஸ் டாட் டிபார்ட்மெண்ட் ஐடின்னு கொடுக்க போறேன். ஏன்னா டிபார்ட்மெண்ட் தான் காமன். கரெக்டா? டிபார்ட்மெண்ட்ஸ் டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி. ஒரே நிமிஷம் நான் சொல்லுங்கண்ணா. ஹலோ சொல்லுங்கண்ணா. தெரியலண்ணா, நான் பேசவே இல்லையா அவன்கிட்ட? தெரியலண்ணா. இல்லைண்ணா, அவன்கிட்ட பேசவே இல்லைண்ணா. ஓகேண்ணா. ஓகே. இப்போ 2 டேபிள் எனக்கு காமன் காலம்ஸ் வச்சு தான் நான் என்ன பண்ண போறேன்? எடுக்க போறேன். ஓகேவா? ஓகே. இப்போ இது எம்ப்ளாயிஸ் டேபிள் இருக்க டேட்டா வருதா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் டேபிள் இருக்க டேட்டா வருதா? எனக்கு ஒரே ஒரு கொரியா இன்னைக்கு எக்ஸீட் ஆகுதா? ஓகே. உங்கள்ட்ட ஒன்று சொல்லியிருந்தேன். இப்போ நான் என்ன பண்றேன்? இதை எடுக்கிறேன். டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படிங்கிறத எடுக்கிறேன். இப்போ இது கொரி ரன் ஆகுமா? ஆகாதா? எனக்கு என்னென்ன எரர் வரும்? ஆகாதுன்னா இன்வாலிட் ஐடென்டிஃபையரா? டேபிள் ஐடி டிபார்ட்மெண்ட் ஐடி இல்லையா? எனக்கு அதுக்கு ஒரு எரர் வரும்னு சொன்னா ஆன்லைன் ஆன்லைன் கேக்குதா? இந்த கொரி ஓடுமா ஓடாதா? இந்த கொரி ஓடாது. எனக்கு என்ன வரும்? 2 டேபிளையுமே ஒரே காமன் காலம் இருக்கு. கரெக்டா? எந்த டேபிள்ங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணல. காலம் ஆம்பிகேசி டிஃபெண்டட்னு வரும்னு சொன்னோமா? கரெக்டா? அப்போ டிபார்ட்மெண்ட் ஐடியை நான் என்ன பண்ணணும்? ரெப்ரசென்ட் பண்ணணும். எதை வச்சு? டேபிள் நேம் டாட் காலம் நேமை நான் ரெப்ரசென்ட் பண்ணணும். அதனால தான் இங்கே கொடுத்தோம். ஓகேவா? நீங்கள் செலக்டில் எழுதணும் அப்படிதான் எழுதணும். வேறு ஆன் கண்டிஷன் எழுதணும் அப்படிதான் எழுதணும். ஓகேவா? அப்போ எம்ப்ளாயிஸுங்கிறத என்ன பண்ணணும்? இப்படி எழுதணும். இப்போ டேட்டா வருதா? அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் டேபிள் வேணும் டேட்டா வேணும்னா நான் என்ன பண்ணணும்? இப்படி கொடுக்கணும். ஓகேவா? ஓகே. எனக்கு எல்லா ரெக்கார்டும் நான் இப்போ எடுக்கிறேன். ஓகே ஃபைன். எனக்கு டேட்டா வருதா? எம்ப்ளாய் ஐடி, லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம் எல்லாத்தையுமே வந்துடும். லொக்கேஷன் ஐடி முதற்கொண்டு எனக்கு ஒரே டேட்டாவாக வருது. மொத்தம் எத்தனை டேட்டா இருக்குன்னு பாருங்க. மொத்தம் 107 டேட்டா கரெக்டா? ஆனால் நீங்கள் எனக்கு எத்தனை டேட்டா வருது? 106 ரெக்கார்ட்ஸ் வருது. ஓகேவா? ஒரு ரெக்கார்டு வரல. ஏன்? எனக்கு ஒரு ரெக்கார்டு மேட்ச் ஆகலை. ஓகேவா? அப்போ அது எந்த ரெக்கார்டு அப்படிங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கணும்? நம்ம எந்த கண்டிஷன் கொடுத்துருக்கோம்? டிபார்ட்மெண்ட் ஐடி கொடுத்துருக்கோம். கரெக்டா? அப்போ டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கிற காலம் தான் நமக்கு மேட்ச் ஆகலை.
அப்போ அது எந்த காலமுக்கான டேட்டாவை நான் மேட்ச் ஆகலைங்கிறத பார்க்கணும். ஓகே, அப்போ எம்ப்ளாய்ஸ் டேபிள் சும்மா குறி பண்றேன். டிபார்ட்மெண்ட்ஸ்ல ஒரு டேட்டா நல்லா இருக்குமா? டிபார்ட்மெண்ட் ஐடி ஒன்று இருக்கு. டிபார்ட்மெண்ட் ஐடி குறி பண்ணிட்டு வரேன். டிபார்ட்மெண்ட் ஐடியில் எனக்கு நல்ல இருக்கா? ஒரு நல்ல இன்னொரு நல்ல ஈக்குவலா நாட் ஈக்குவலா? ஆன்லைன்ல இருக்கீங்களா? எஸ் ப்ரோ. ஒரு நல்ல இன்னொரு நல்ல ஈக்குவலா கிடையாதா? சரி, ஓகே. ஒரு நல் இன்னொரு நல்ல ஈக்குவல் கிடையாது, கரெக்டா? அப்போ இந்த இடத்துல எனக்கு நல்லுக்கான வேல்யூஸ் எனக்கு பாப்புலேட் ஆகாது. இன்னும் ஜாயின்ல நம்ம என்ன சொன்னோம், மேட்ச் ரெக்கார்டு மட்டும் தான் வரும்னு சொன்னோம். ஸோ நல் வந்து இன்னொரு நல்லுக்கு மேட்ச் கிடையாது, அதனால டேட்டா வராது. ஓகேவா? அப்போ இன்னும் ஜாயின்ல நீர்ப்பு பண்ணிடும். அப்போ இதுவே நான் லெஃப்ட் ஜாயினா கொடுத்தேன்னா என்ன நடக்கணும்? லெஃப்ட் ஜாயின் எனக்கு என்ன பண்ணும்? ஸோ ஃப்ரம்முக்கு அப்புறம் யூஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் டேபிள் லெஃப்ட் டேபிள் சொன்னோம். அதுக்கப்புறம் ஜாயின்க்கு அப்புறம் யூஸ் பண்ணுறது ரைட் டேபிளாக மாறப்போகுது. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் டேபிள்னா எனக்கு எம்ப்ளாய்ஸ்ல இருக்க எல்லா டேட்டாவும் வரணும். அதான் லெஃப்ட் டேபிள், கரெக்டா? It will bring all the records from left table and match the records from right table. ஓகேவா? அப்போ ரைட் டேபிளில் மேட்ச் ஆன ரெக்கார்டு மட்டும் வரும், அன்மேட்ச் ரெக்கார்டு எனக்கு வராது. இன்கேஸ் அன்மேட்ச் ரெக்கார்டு இருந்தால் அப்போ எனக்கு என்ன வரும்? நல்லுன்னு வரணும். இப்போ என் டேட்டா செட்ஸை பாருங்க, எத்தனை டேட்டா வந்திருக்கு? எம்ப்ளாய்ஸ் 107 வந்துருச்சா? எந்த காலம்? டிபார்ட்மெண்ட் ஐடி காலம், மேனேஜர் ஐடி காலம். மேனேஜர் ஐடி தான் நல்லு, கரெக்டா? சரி, டிபார்ட்மெண்ட் ஐடி தான் நல்லு, இங்கே டேட்டா வரல. அப்போ எம்ப்ளாய்ஸ்ல டேட்டா இருக்கு, ஆனால் டிபார்ட்மெண்ட் டேபிள்ல டேட்டா வரலையா? நல்லுன்னு வருதா? அப்போ எம்ப்ளாய்ஸ் டேபிள்ல எல்லா ரெக்கார்டும் வருது, டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற டேட்டா எதுவுமே வரல அந்த காலம், அந்த ரோக்கு, கரெக்டா? இப்போ ரைட் டேபிள் ஒன்று சொல்றேன். அப்போ ரைட் டேபிள் என்ன பண்ணும்? ரைட் டேபிள்ங்கிறது இப்போ என்னது? எம்ப்ளாய்ஸா டிபார்ட்மெண்ட்ஸா? அப்போ டிபார்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்? எல்லா டேட்டா. ஓகேவா? அப்போ டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளில் இருக்க டேட்டாவை நான் குறி பண்ணுறேன். எனக்கு என்ன வருது? எல்லா டேட்டா வரும். ஓகே, 27 டேட்டா இருக்கா? ஆனால் எம்ப்ளாய்ஸ் டேபிள் டிபார்ட்மெண்ட் எத்தனை தான் இருக்குது? 110 வரைக்கும் தான் இருக்கும். இப்போ பாருங்க, நான் எம்ப்ளாய்ஸை மட்டும் ரன் பண்ணுறேன். எம்ப்ளாய்ஸில் டிபார்ட்மெண்ட் ஐடி மட்டும் குறி பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் ரெக்கார்டு எவ்வளோ இருக்கு? 110 தான் இருக்கு. அப்போ 120க்கு அப்புறம் எனக்கு எங்கே இருக்கு? டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கா? அப்போ இதெல்லாம் மேட்ச் கிடையாது. அப்போ இந்த ரெக்கார்டெல்லாம் எனக்கு என்ன வரணும்? டிபார்ட்மெண்ட் சைடில் வரணும். அப்போ எம்ப்ளாய்ஸில் எனக்கு எதுவுமே வரக்கூடாது, நல்லுன்னு வரணும். இப்போ ரெக்கார்ட் செட்டு நான் இப்போ ரன் பண்ணுறேன். 122 ரெக்கார்டு வருதா? விச் இஸ் 106 ரெக்கார்ட்ஸ் மேட்ச் ரெக்கார்ட், அது எல்லாமே வந்துருச்சு. அது இல்லாமல் டிபார்ட்மெண்ட் வச்சு எடுக்கிறேன் 110, அது வரைக்கும் எனக்கு மேட்ச் ஆகிற ரெக்கார்டு வந்துருச்சு. 120லேருந்து மேட்ச் கிடையாது, அதனால டிபார்ட்மெண்ட்ல இருக்க டேட்டா மட்டும் வருது. எம்ப்ளாய்ஸ்ல இருக்க டேட்டாலாம் என்னன்னு வருது? சாரி, இது கிளியரா? இப்போ மொத்தம் 122 ரெக்கார்டு வருதா? ஓகே. இப்போ ஃபுல் ஜாயின் சொன்னா என்ன நடக்கும்? ரெண்டு டேபிளையும் மேட்ச் ஆன ரெக்கார்டு வரும், அன்மேட்ச் ரெக்கார்டு வரும். அப்போ மொத்தமா எனக்கு டேபிள் எத்தனை ரெக்கார்டு ரிட்டர்ன் பண்ணணும்? 134 கிடையாது. நம்ம ஆல்ரெடி அதில் 11 டேபிள்ஸ் ரெக்கார்டு இருக்கு. 10லேருந்து 11 வரைக்கும் மேட்ச்ல மீதிக்கு மேட்ச் அன்மேட்ச் தான் வரணும், கரெக்டா? அப்போ 120லேருந்து 270 வரைக்கும் 15 ரெக்கார்டு. ஓகேவா? அப்போ 107 + 16 ரெக்கார்ட்ஸ் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். அப்போ எனக்கு எத்தனை ரெக்கார்டு ரிட்டர்ன் பண்ணுது பாருங்க? 123, விச் இஸ் என்கிட்ட ஏதோ டேட்டா இருக்கு, அது எனக்கு என்ன ஆகலை? நல்லு. டிபார்ட்மெண்ட் ஐடி நல். எம்ப்ளாய்ஸ்ல இருக்க டேட்டா வந்துருச்சா? இதே மாதிரி கீழே இருக்கிற டிபார்ட்மெண்ட் டேபிள் டேட்டா வரணும். 120லேருந்து இருக்க டேட்டாலாம் எனக்கு டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்குது, அப்போ அந்த டேட்டாலாம் வரணும். வருதா? அப்போ எம்ப்ளாய்ஸில் அதெல்லாம் நல்ல வரும். புரியுதா? ஆமாம்.
இது கிளியரா? இப்போ இதே கிராஸ் ஜாயின் யூஸ் பண்ண போறேன். இங்க ஆன் கண்டிஷன் இல்லாம நமக்கு எந்த கொரியும் ரன் ஆகாது. கரெக்ட்டா? மத்த ஜாயின்ஸ்லாம். ஆனா கிராஸ் ஜாயின் நீங்க என்ன பண்ணும்? கண்டிஷன் இல்லாம ரன் பண்ணும். எம்ப்ளாய்ஸ் எத்தனை டேட்டா இருக்கு? டிபார்ட்மெண்ட்ஸ்ல 27 ரெக்கார்ட்ஸ். அப்போ டோட்டல் கவுண்ட் எனக்கு என்ன வரும்? 2889 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இந்த ரெக்கார்ட் கவுண்ட் தான் எனக்கு நீங்க வரும். which is எம்ப்ளாய்ஸ் டேபிள் எத்தனை டேட்டா இருக்கு? 107 ரெக்கார்ட்ஸ் இருக்கா? டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் 10 கரெக்ட்டா? ஓகே. 107 ரெக்கார்ட்ஸ்ல டிபார்ட்மெண்ட் 10 இருக்கு. 20 30 ஸ்டில் எனக்கு எவ்வளவு வரைக்கும் இருக்கு? 110. அதுக்கப்புறம் ஒரு நல்லும் இருக்கு. கரெக்டா? ஓகே. அப்போ என்ன பண்ணுதுன்னு பாருங்க. இந்த கிராஸ் ஜாயின்ல ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் என்ன நம்மளுது? எம்ப்ளாய்ஸ் டேபிள்ல 10. இங்க 110 இருக்கா? டிபார்ட்மெண்ட் ஐடில ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் என்ன? 10. கரெக்டா? 107 தடவை அந்த 10 ஓட மேட்ச் பண்ணும். அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் டேபிள்ல 20 இருக்கா? அதனுடைய ஜாயின் பண்ணி எனக்கு 107 தடவை வரும். ஏன் எம்ப்ளாய்ஸ் எத்தனை ரெக்கார்ட் இருக்கு? 107 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றையும் இதை என்ன பண்ணும்? ஜாயின் பண்ணி எனக்கு மல்டிபிள் ரெக்கார்ட்ஸை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதனால தான் மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னோம். ஓகேவா? ஸோ மொத்தமாக இந்த ரெக்கார்ட் எவ்வளோ வரும்? 2889 ரெக்கார்ட்ஸ் எனக்கு கிரியேட் பண்ணி காட்டும். இதனால இந்த ரெக்கார்டு வருதுன்னு புரியுதா? கண்டிஷன் என்ன பண்ணும்? எக்ஸிக்யூட் ஆகும். அதுதான் இது ஜாயின். இது வரைக்கும் கிளியரா? இது யாருக்கு இது புரியாம இருக்கா? ஜாயின்ஸ்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கொடுக்கிற டேபிள் வந்து லெஃப்ட் சைடா புரியல. மியூட் ஆயிடுச்சு. அன்மியூட் பண்ணுங்க. ஓகே. ஹலோ சொல்லுங்க. ஜாயின் கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் கொடுக்கறது லெஃப்ட் டேபிளா எடுத்துக்கணும் அந்த காலமை. அப்போ செகண்டா கொடுக்குற காலம் வந்துட்டு எப்பவுமே அந்த ரைட் டேபிள் ரைட் காலம் எடுத்துக்கணும் போது அது எல்லாத்துக்கும் ஈக்குவல் தான். ஸோ இந்த எம்ப்ளாய்ஸ் டேபிள் இருக்கு, டிபார்ட்மெண்ட் டேபிள் இருக்கு. எந்த காலம் காமனாக இருக்கோ அந்த காமன் ரெக்கார்ட்ஸ் எடுக்கிறேன். இந்த வேல்யூவும் இந்த வேல்யூ இந்த டிபார்ட்மெண்ட் டேபிள் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டையும் எம்ப்ளாய்ஸ் டேபிள் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டையும் மேட்ச் ஆகணும். அப்படி மேட்ச் ஆனிச்சுன்னா அந்த ரெக்கார்டு எடுத்துட்டு வரும். மேட்ச் ஆகலைன்னா எடுத்துட்டு வராது. அது இன்னர் ஜாயின். இதில் மேட்ச் ஆகாத ரெக்கார்டு எனக்கு வேணும்னா லெஃப்ட் கொடுத்தோன்னா எம்ப்ளாய்ஸ்ல மேட்ச் ஆகாத இருக்கிற ரெக்கார்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு வரும். அப்போ அன்மேட்ச் ரெக்கார்டுக்கு நல்லுன்னு எடுத்துரும் டிபார்ட்மெண்ட்ஸ்ல. அதே மாதிரி ரைட் ஜாயின் போடணும்னா டிபார்ட்மெண்ட்ஸ்ல எல்லா டேட்டாவும் வந்துடும். மேட்ச் ஆகாத ரெக்கார்டுக்கு எம்ப்ளாய்ஸ்ல வரும், ஆனால் நல்லுன்னு வரும். அதனால தான் எந்த காமன் கண்டிஷன் வச்சு நம்ம எழுதுறோங்கிறத சொல்லணும். ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து இருக்கிறது செல்ஃப் ஜாயின். அப்போ ஒரே டேபிள் எனக்கு என்ன இருக்கணும்? பிரைமரி கீ கண்டிஷனும் ஃபாரின் கீ கண்டிஷனும் இருக்கணும். கரெக்டா? ஒரே கண்டிஷன் நான் என்ன பண்ண போறேன்? எழுத போறேன். அப்போ எனக்கு என்ன இருக்கணும்? எம்ப்ளாய்ஸ்லயே இருக்கணும். இதுக்கு ஜாயின் மட்டும் எழுதினா போதும். கரெக்டா? ஓகே. இப்போ இது மாதிரி நம்ம எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி டேபிள் நேம் இருக்கா? இது மாதிரி எனக்கு மல்டிபிள் காலம்ஸ் இருக்குமா? மல்டிபிள் காலம்ஸ் இருக்குமா? டிபார்ட்மெண்ட் ஐடி, மேனேஜர் ஐடி, இந்த மாதிரி லொக்கேஷன் ஐடின்னு எடுத்துகிட்டே போனால் எனக்கு மல்டிபிள் காலம்ஸ் வரும். நான் ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி நேம் கொடுக்கணும். கரெக்டாக? அப்படி கொடுக்கறதுக்கு பதிலாக டேபிள் லெவல் அலைஸ் கொடுக்கலாமா? இப்போ ஈனிங் வைக்கலாமா? இங்கே டீன்னு வைக்கலாமா? இப்போ நான் என்ன பண்ணணும்? சேஞ்ச் பண்ணணும். இப்போ டிபார்ட்மெண்ட்ஸ் என்னவா மாறிடுச்சு? எம்ப்ளாய்ஸ் ஈன்னு மாறிடுது. இப்போ நான் இதை ரன் பண்ண ரன் ஆகாது. டிபார்ட்மெண்ட்ஸ் இல்லையா? ஏன்னா நம்ம என்னன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம்? டீன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அப்போது இதை நான் என்ன பண்ணணும்? டீன்னு கொடுக்கணும். இங்கேயும் டீன்னு கொடுக்கணும். இங்கே என்ன பண்ணணும்? எம்ப்ளாய்ஸை ஈன்னு கொடுக்கணும். அப்போ இங்கே எம்ப்ளாய்ஸை ஈன்னு ரெப்ரசென்ட் பண்ணணும். இப்போ தான் இந்த குறி ஓடும். இதுக்கு தான் நம்ம காலம் லெவல் டேபிள் லெவல் அலைஸ் வைக்கிறோம். ஓகேவா? புரியுதா? அப்புறம் இன்னொரு முறை சொல்றீங்களா?
இப்போ டேபிள் நேம்ல இருக்கு. நான் இந்த மாதிரி எம்ப்ளாயிஸ் டாட் டிபார்ட்மெண்ட் டாட் அப்படின்னு கொடுத்துட்டே வருவேன். இதே மாதிரி எனக்கு ஒரு 15 காலம், 20 காலம், 30 காலம் இருக்குன்னு வச்சுக்கோ, காமன் காலம். அது எல்லாத்தையுமே நான் இப்படி கொடுத்துட்டே வர முடியுமா? டேபிள் நேம் டாட் டிபார்ட்மெண்ட் காலம் நேம்னு. அப்போ எக்ஸ்ட்ராவா போகும். கரெக்டா கொரியனுக்கு பெருசா கீழே போகும். அப்படி வரக்கூடாது. அதனால நான் என்ன பண்றேன், சிம்பிளா எம்ப்ளாயிஸ்க்கு நான் ஒரு டேபிள் லெவல் அலையஸ் வச்சுட்டேன், அதை ரெப்ரசென்ட் பண்றேன். அது டேபிள் நேம் டாட் எம்ப்ளாயிஸ் சாரி காலம் நேம்னு ரெப்ரசென்ட் பண்றேன். அப்போ டேபிள் நேம் எந்த டேபிள் நேமுக்கு கொடுக்கறது பதிலா இஓ, ஏஓ, பிஓ, சிஓ நான் என்ன பண்ணலாம், ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே, செல்ஃப் ஜாயின்ங்கிறது ஒரே டேபிளில் இருக்கிற டேட்டாவை ஜாயின் பண்ணணும். கரெக்டா? இங்கே எம்ப்ளாயிஸ் டேபிள் இருக்கு, எம்ப்ளாயிஸில் எம்ப்ளாயி ஐடி இருக்கு, எம்ப்ளாயி நேம் இருக்கு. கரெக்டா? மேனேஜரும் இவர் ஒரு எம்ப்ளாயி தானே. இப்போ ஒரு எம்ப்ளாயி தான் இன்னொருத்தருக்கு மேனேஜர் இருப்பார். கரெக்டா? அப்போ மேனேஜர் நேம் இங்கே எங்க இருக்கா? சொல்லுங்க. மேனேஜர் நேம் காலம் இருக்கான்னு கேட்குறீங்களா? ஆமா, மேனேஜர் நேம் இங்கே ஏதாச்சும் இருக்கா? இல்லை இல்லை. அப்போ நான் மேனேஜர் நேம் நான் எடுக்கணும். அப்போ என்னால் என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன், எடுக்க போகிறேன். அப்படி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் செல்ஃப் ஜாயின். அப்போ பிரைமரி கீ ஃபாரின் கீ இங்கே சொன்னோமா, எம்ப்ளாயி ஐடி என்னவா இருக்கு, பிரைமரி கீயா இருக்கா? அப்போ மேனேஜர் நேம் என்னவா இருக்கு, ஃபாரின் கீயா இருக்கா? எங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம், எம்ப்ளாயிஸில் எம்ப்ளாயி ஐடிக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போ ஒரு எம்ப்ளாயி இன்னொருக்கு மேனேஜராக இருக்க போறாரு. அப்போ அந்த ஒரு மேனேஜர் டேட்டாவை நான் எப்படி இருக்க போறேன், அதுதான் இந்த செல்ஃப் ஜாயின். ஓகே, அப்போ இது எம்னும் இதை நான் ஈன்னு வச்சுக்க போறேன். அப்போ ரெண்டுலேயே காமன் காலம் என்ன, ஆன் இ டாட் நம்மளோட மேனேஜர் ஐடி தான் என்னது இருக்கு, எம்ப்ளாயி ஐடியா இருக்கா, எம் டாட் எம்ப்ளாயி ஐடி. அப்போ இ டாட் மேனேஜர் ஐடி தான் என்னது, மேனேஜர் ஐடி. அப்போ இ டாட் ஃபர்ஸ்ட் நேம்ங்கிறது என்னவா இருக்கணும், மேனேஜர் நேமா இருக்கணும். கரெக்டா? இப்போ எம் டாட் ஃபர்ஸ்ட் நேம் என்னவா இருக்கணும், இஎம்பி நேமா இருக்கணும். அப்போ எம் டாட் எம்ப்ளாயி ஐடி என்னவா இருக்கணும், இஎம்பி ஐடியா இருக்கணும். வருதா? ஏன் வருது, மேனேஜர் ஐடி, எம்ப்ளாயி ஐடி. மேனேஜர் நீங்கள் மாற்றணும். ஓகே, மேனேஜர் நீங்கள் மாற்றலாம். ஓகே, இப்போ எம்ப்ளாயி இதுதான் இதுதான் ஸ்டீஃபன். கரெக்டா? இதுதான் மேனேஜர். ஓகே, இந்த ஜெரால் மைக்கேல்ங்கிறதுலாம் எனக்கு எம்ப்ளாயி. மேனேஜர் இங்கே சாரி இங்கே எம்ப்ளாயி நேம். இப்போ யாரு, இவர் தான் மேனேஜர் நேம். ஆர்டர் பை இப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எம்ப்ளாயிஸ் டேபிள். ஓகே,
நான் என்ன பண்றேன், இந்த கொரி இப்படி எழுதுறேன். எம்ப்ளாயி ஐடி, மேனேஜர் ஐடி, ஓகேவா? தென் ஃபர்ஸ்ட் நேம். கொரி எழுதுறேன், ஓகேவா? ஆக்சுவலா மேனேஜர் யாரு? ஸ்டீவன். கரெக்டா? 100க்கான டேட்டா யாரு அப்படிங்கிறத நான் பார்க்கணும் அப்படின்னா 100க்கான நேம் யாரு? ஸ்டீவன். அப்போ அவர் தான் என்னது? நீனாக்கு, லெக்ஸுக்கு, டென்னுக்கு, மேத்யூக்குலாம் மேனேஜர். கரெக்டா? மொத்தம் 14 பேருக்கு அவர் மேனேஜர். இந்த கொரி ரன் பண்ணா எனக்கு அதான் ரிசல்ட் வரணும். வருதா? மொத்தம் எத்தனை பேருக்கு மேனேஜர்? ஸ்டீவன் 14 பேர். இந்த 14 பேர் இங்க வராங்களா? மைக்கேல், எலனி, ஜெரால்ட், அல்பர்டோ, கரன், ஜான், கெவின், சாந்தா, பயம், ஆடம். அப்போ இந்த நான்சி இவங்கெல்லாம் இன்னொருத்தவங்களுக்கு மேனேஜர், நீனாலாம் இன்னொருத்தவங்களுக்கு மேனேஜர். அப்போ நீனாவோட மேனேஜர், சாரி, நீனா வந்து மேனேஜர் யார் யாருக்கெல்லாம் இருக்காங்க? ஷெல்லிக்கு, ஹர்மன், சுசன், ஜெனிஃபர், நான்சிக்கு. ஹர்மன், லெக்ஸுக்கு அலெக்சாண்டர் தான் யாரு? மேனேஜர். ஐயோ, இப்போ அலெக்சாண்டர் யார் யாருக்கெல்லாம் மேனேஜர்? அப்போ ஒரே டேபிள்ல எனக்கு என்ன இருக்கணும்? பிரைமரி கீ, ஃபாரின் கீ இருக்கணும். ஓகேவா? அப்போ நான் 2 டேபிள் ஜாயின் பண்ணேன். ஓகே, இப்போ 3வது டேபிள் ஜாயின் பண்ணா எனக்கு எத்தனை ஜாயின் கண்டிஷன் இருக்கணும்? செலக்ட் ஆல் ஃப்ரம், இதை நான் கொடுக்குறேன். இன்னொரு டேபிள் என்னது? லொக்கேஷன். கரெக்டா? இன்னர் ஜாயின் கொடுத்தேன்னா இன்னர் ஜாயின், என்னது? லொக்கேஷன்ஸ். லொக்கேஷனுக்கு நான் இல்லைன்னு வைக்கிறேன், ஆன் கண்டிஷன் கொடுக்க போறேன். ஆன்ல நான் என்ன பண்ண போறேன்? கொடுக்க போறேன். விச் இஸ் எந்த காலம்? காமன் காலம். டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற லொக்கேஷன் ஐடியும் லொக்கேஷன்ல இருக்கிற லொக்கேஷன் ஐடியும் மேட்ச். கரெக்டா? இப்போ ரெண்டுமே சேர்த்து எனக்கு எடுத்துட்டு வரணுமா? வருதா? அப்போ எம்ப்ளாய்ஸ் டேபிள் இருக்க டேட்டா வரும், டிபார்ட்மெண்ட் இருக்க டேபிள் டேட்டா வரும், எம்ப்ளாய் லொக்கேஷன் இருக்க டேட்டா வருதா? அப்போ 3 டேபிள் ஜாயின் பண்ணா எனக்கு எத்தனை இங்கே ஜாயின் கண்டிஷன் இருக்கு? இது ஒரு ஜாயின் கண்டிஷன், இது ஒரு ஜாயின் கண்டிஷன். நம்ம சொன்ன மாதிரி n-1 கண்டிஷன் உள்ள ஒர்க் ஆகுதா? அப்போ டிபார்ட்மெண்ட்டுக்கும் இது மேட்ச் ஆகலைன்னா நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ எம்ப்ளாய்ஸ்க்கும் மேட்ச் ஆகுது அப்படின்னா எம்ப்ளாய்ஸின் லொக்கேஷன் மட்டும் ஜாயின் பண்ணால் போதும். ஓகேவா? கண்டிப்பாக இது 3க்குமே கண்டிஷனாக ஜாயின் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது 2க்கும் ஜாயின் இருந்தால் போதும், இதுக்கும் ஜாயின் இருந்தால் போதும். இங்கே நான் லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்ணலாம். அப்போ மேட்ச் இதுக்கும் மேட்ச் ஆன ரெக்கார்டாக வரும். மேட்ச் ஆகாத ரெக்கார்டு வரணும். லொக்கேஷன் இருக்க லொக்கேஷன் ஐடியும் டிபார்ட்மெண்ட் இருக்க லொக்கேஷனையும் மேட்ச் ஆகாதெல்லாம் அது எனக்கு வரணும். அப்போ இந்த இடத்துல நான் லெஃப்ட் கொடுத்தேன்னா இந்த இடத்துல டிபார்ட்மெண்ட்ஸ் தான் எனக்கு லெஃப்ட், ஏன்னா எம்ப்ளாய்ஸ் கிடையாது. கரெக்டா? ஏன்னா இது டிபார்ட்மெண்ட் லொக்கேஷன் தான் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் டேபிள் எது? டிபார்ட்மெண்ட். அப்போ டிபார்ட்மெண்ட் லொக்கேஷன் தான் இருக்கு. டிபார்ட்மெண்ட் மேட்ச் ஆகாத எல்லா ரெக்கார்டும் இருந்துடும், மேட்ச் ஆன ரெக்கார்டு மட்டும் தான் லொக்கேஷன்ல வரும். ரைட் மாத்திட்டீங்கன்னா ரைட்ல இருக்கிற லொகேஷன்ல மேட்ச் ஆன ரெக்கார்டு அன்மேட்ச் ரெக்கார்டு வரும், டிபார்ட்மெண்ட்ஸ்ல மேட்ச் ஆன ரெக்கார்டு மட்டும் வரும். ஓகேவா? எங்க இன்னர் ஜாயின் இதுக்கும் தானே நான் எடுக்கிறது, இதுக்கும் தானே. இப்போ இதனுடைய லெஃப்ட் டேபிள் எது? இது தானே. இப்போ ரைட் ஜாயின் போடும்போது லொகேஷன்ல இருக்க டேட்டா எல்லாமே வரும். டிபார்ட்மெண்ட்டும் எம்ப்ளாயும் தனி. ஓகேவா? இப்போ டிபார்ட்மெண்ட்டுக்கு லொகேஷன் தான் வரும், லொகேஷன்ல மேட்ச் அன்மேட்ச் எல்லாமே வருமா? அப்போ இந்த ரெக்கார்டு ரிசல்ட் வருதுன்னா இது செலக்ட்ல எழுதணும். செலக்ட்ல எழுதுனா மேட்ச் ஆன ரெக்கார்டு இது எல்லாத்தையுமே வந்துடும். மேட்ச் ஆகாத ரெக்கார்டு டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்குமா? அதுக்கு எல்லாம் நல்லுன்னு வரணுமா? அப்போ அந்த ரெக்கார்ட் செட்டு இதுக்கு நல்லுன்னு வரும். இப்போ ரைட் லெஃப்ட் கொடுத்துருக்கேன், டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள். டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் லொகேஷனுக்கும் மேட்ச் ஆகாத ரெக்கார்டு எதுனா இருந்தால் எனக்கு நல்லுன்னு எனக்கு வரும்.
எதுவுமே மேட்ச் ஆகாம இல்லையா? எல்லாமே மேட்ச் ஆயிருப்பா. ரைட் ஜாயின் கொடுத்து பார்ப்போம். நல்ல வருதா? ஓகேவா? இதெல்லாம் லொக்கேஷனில் இருக்குது. ஆனால் லொக்கேஷனில் டிபார்ட்மெண்ட்டில் மேட்ச் ஆகலை. நல்ல வரும். அப்போ இதெல்லாம் லொக்கேஷனில் இல்லைன்னா ஆப்போசிட் எம்ப்ளாய்ஸ்லையும் இருக்காது கரெக்டாக. அப்போ எம்ப்ளாய்ஸ்லிங்கும் எனக்கு நல்ல வரும். ஓகேவா? இதுதான் ஜாயின்ஸ். அப்போ 10 டேபிளில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எத்தனை ஜாயின் கண்டிஷன் இருக்கணும்? 100 டேபிள் ஜாயின் பண்ணிங்கன்னா மினிமமாக 99 ஜாயின் கண்டிஷன் எனக்கு இருக்கணும். இந்த ஜாயின்ஸ் கிளியராக புரிஞ்சுதா? ஓகே. இப்போ நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் தரேன். என்னன்னா டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. ஓகேவா? ஐடிங்கிற காலம் கிரியேட் பண்ணிக்கோங்க. வேல்யூஸ் எனக்கு 1 1 1 2 2 3 1 நல். ஓகேவா? டேபிள் 2 ஒன்று கிரியேட் பண்ணுங்க. ஐடிங்கிற காலமே கிரியேட் பண்ணுங்க, ப்ராப்ளம் இல்லை. இதுக்கான வேல்யூ 1 2 3 8 9 நல் நல். ஓகேவா? இதுக்கு கொரி எழுதணும். கொரி எழுதிட்டு ரிசல்ட் என்ன வருதுங்கிறத சொல்லணும். இப்போ கீழே இருக்கிற ரிசல்ட்டு இதையும் எனக்கு காட்டணும். இன்னர் ஜாயினுக்கு எவ்வளோ ரெக்கார்டு வருது, ரைட் ஜாயினுக்கு எவ்வளோ ரெக்கார்டு வருது அப்படிங்கிறத மட்டும் காட்டுங்க. ஒரே ஒரு காலம் மட்டும் கிரியேட் பண்ணி இந்த வேல்யூஸை கொடுத்து இன்சர்ட் பண்ணி பாருங்க. இன்சர்ட் பண்ணிட்டு இந்த கொரியை ரன் பண்ணணும். இன்சர்ட்ல எனக்கு கொரியை எப்படி இருக்கணும்? இன்னர் ஜாயின்னா எனக்கு கவுண்ட் என்ன, லெஃப்ட் ஜாயின்னா எனக்கு கவுண்ட் என்ன, ரைட் ஜாயின்னா எனக்கு கவுண்ட் என்ன, கவுண்ட் மட்டும் இல்லை டேபிளோட காலம் வேல்யூஸ் இந்த மாதிரி எனக்கு ஒரு காலம்னா 2 காலம் இது மட்டும் எனக்கு எப்படி வரணும். ஓகேவா? ஃபுல் ஜாயின் கொடுத்தா என்ன வரும்? இது எல்லாத்துக்கும் எனக்கு கவுண்ட் எடுக்கணும். ஓகேவா? ரிசல்ட்டையும் எனக்கு கீழே பிரிண்ட் பண்ணணும். ஓகே. ஐடி காலம்னா ஐடி ஐடி அப்படின்னு இருக்குமா? இதில் 1 கொடுத்தீங்கன்னா இங்கே 1ன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கவுண்ட் ரிசல்ட்டே எடுக்கணும். ஓகேவா? இது எனக்கு எடுத்துகிட்டு வரணும். எனக்கு நாளைக்குள்ளே இது கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். ஓகேவா? கிராஸ் தேவை. லெஃப்ட் ஜாயின் தான் லெஃப்ட் அவுட்டர். இது ஆஸ்கி மெத்தட்னே சொல்லுவாங்க. ஆஸ்கி மெத்தடில் கொரி எப்படி எழுதுவாங்கன்னா, முன்னாடிலாம் இப்போ தான் ஜாயின்ஸ் கண்டிஷன் இப்படி எழுதுறோம். இதுக்கு முன்னாடி டேபிளில் கொரி எழுதுறது எப்படி இருக்குன்னா இப்படி எழுதுவாங்க. எம்ப்ளாயிஸ் departments D where we got department ID plus equal to D dot department ID எழுதுவாங்க. இதுதான் ஆன்சி மெத்தட். இப்படி எழுதும் போது டேட்டா வரும். ஒரு நிமிஷம். ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க. இன்ஃபோசிஸா? உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நான் அட்டன் பண்ணுறேன், ப்ராப்ளம் இல்லை. சரி, நீங்கள் நாளைக்கு வாங்க பேசுகிறேன். கிளாஸ் நான் எப்படி சொல்லிட்டேன் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.
இங்கே கொடுத்துருக்கோமா? சாரி. இங்கே கொடுத்துடலாம் சார், இங்கே மாறிட்டேன். இப்போ இது ரைட் டேபிளாக இங்கே மாறிடும், விச் இஸ் டிபார்ட்மெண்ட் ரைட். இந்த எங்கே ப்ளஸ் சிம்பிள் கொடுக்குறனோ அது எனக்கு என்னது ரைட் டேபிள். இப்போ இங்கே கொடுத்தனா இது லெஃப்ட் டேபிள், எங்கே எம்ப்ளாயிஸ்க்கு. ஓகேவா? 122 இருக்கிறதா இங்கே கொடுத்தா ஃபுல் நோட்டர் வராது. இப்போ என்னோட டிபார்ட்மெண்ட்ஸ் ஓகே, கரெக்ட். ரைட்னா லெஃப்ட் டேபிள் ஆக்ட் ஆகும். இங்கே கொடுத்தா இப்போ ரைட் ஆக்ட் ஆகும். இப்போ 129 இதான் ஆன்சி மெத்தட். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத மாற்றினது தான் நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி எழுதுகிறோம். ஓகேவா? இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட். இப்படி நம்ம என்ன பண்ணால் கொடி எழுதலாம். ஓகே, ஓகேவா? இந்த கொரி எல்லாமே எடுத்துட்டாங்க. நாளைக்கு டேப் கிரியேட் பண்ணி எல்லாருமே எனக்கு ரிசல்ட் அனுப்புங்க. ஓகேவா? நான் அனுப்புகிறேன். ஐயோ, ஸோ ரிமைனிங் கிளாஸ் நம்ம நாளைக்கு கண்டிப்பாக பண்ணலாம். தேங்க்யூ.